டி, நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கணும் ப்ளீஸ் டி. ஏலே பிரகவியா அழுகுறாளே, நான் ஒண்ணுமே பண்ணல, எதுக்குல இப்படி அழுகுறா? நீ பேசாம இருல ரகு, அவங்க பாட அவங்க பேசி முடிச்சுக்கிடுவாங்க, நீ சும்மா இருல. நாங்க எப்படி கண்டுக்காம இருக்கோம் அது மாதிரி இருல. நீ எங்கடி போற பிரகவி? ரெஸ்ட் ரூம் கூட போக கூடாதா? நீனே சொல்லு ராகவி, நான் என்ன பண்ணேன் அவளை? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஏன்டி சேகமா இருக்காது, அவங்க இடம் கொடுக்குற மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு சொன்னது ஒரு தப்பா? நீங்க சும்மா இருக்கிற மாதிரி நானும் இருந்திருக்கணும். அவன் மேல அக்கறைப்பட்டு சொன்னது ஏன் தப்பு தான். திரும்ப திரும்ப பதில் பதில் பேசின பிரச்சனை அது வீடு. அவ கொஞ்ச நேரம் அழுதுட்டு சரியாயிருவா. நம்ம ஹாஸ்டல்ல வச்சு பேசிக்கலாம் விடுடி. ஆமா டி, விடுங்க டி. ராகவி, என்ன ரகு, உன்னாலதான் இப்ப எல்லா பிரச்சனையும். என்னாலன்னு சொல்லாத. நான் அவளை எனக்கு பிடிச்சிருக்கா, நான் உனக்கு என்கிட்ட பேச பிடிச்சிருக்கான்னு கேட்டது ஒரு தப்பா? நீயே சொல்லு. அவளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, இப்படி வந்து அழுதுட்டு இருக்கா. சரி விடுங்க, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். ச்சே, இனிமே யாரு பிரச்சனையுமே தலையிடக்கூடாது. ஏலே ரகு, இருல வாரே. பிரகவி, இங்கேயும் வந்துட்டியா ரகு? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ஏன் பிள்ளைங்கிட்ட கிளாஸ்ல கத்துற, கோவப்படுற, இப்ப இங்க வந்து அழுதுட்டு நிக்கிற? சாரி பட் சொல்லிட்டு போ. எனக்கு நீ அப்படி திடீர்னு கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. அததான் நான் கோவப்பட்டுட்டேன். பிரகவி, உனக்கு என்ன? உனக்கு ஒரு முடிவு தெரியணும் அதானே? நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன் ப்ளீஸ், ஓகேவா? நீ சேடாக இருக்காத, போ, நாளைக்கு நான் பேசிக்கலாம். இந்த வார்த்தை போதும். இப்படி நீ முதவே சொல்லியிருந்தா இவ்வளவு எல்லாருக்கும் இப்படி தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. நீ போ ரகு ப்ளீஸ். திரும்பி பார்ப்போமா? இது போதும். ஏய், இங்க பாரு. என்னடா சோகமா போனவே ஸ்மைலிங் ஃபேஸோட வர்ற? என்ன ரகு, ஒரே சிரிப்பா இருக்கு. ஒன்றும் இல்லை ராகவி, சும்மாதான். என்ன மாப்பிள்ள ஸ்மைலிங் இங்கே வர தூக்குதேடா. சும்மா இருல. ஏய், அங்கே பாருடி மஞ்சு, நம்மகிட்ட சண்டை போயிட்டு இப்போ எப்படி ஸ்மைலோட வரா பாரு மஞ்சு. ஏ ராகவி, அவளை பார்க்க சொல்லுடி. அம்மா, உங்க பிரச்சனையில நான் தலையிட முடியாதும்மா, நீனே பேசி தீர்த்துப்பா. மஞ்சு, சாரி மஞ்சு. நீ ஏன்டி என்கிட்ட இவ்வளோ கோவப்பட்ட? நீ என் ஃப்ரெண்டுன்னு தானே நான் உங்ககிட்ட உரிமையாக சொன்னேன். அதுக்கு ஏன்டி நீ இவ்வளோ அப்போ நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி தான் உங்ககிட்ட உரிமையாக கோவப்பட்டேன். சரி வா போடி, என்கிட்ட நீ கத்தி கோவப்படவே எனக்கு எவ்வளோ ஃபீலிங் ஆயிடுச்சு தெரியுமா? சாரி டி. சரி வீடு, மறப்போம் மன்னிப்போம். பட் நான் யாரோட வாழ்க்கையிலும் இனிமேல் தலையிட மாட்டேன். அவங்கவுங்க பர்சனல் அவங்கவுங்க பார்த்துக்கோங்கப்பா. சரி விடுடி. சரி, வெளியே போனா நீனும் சிரிச்சிட்டு வர, அவனும் சிரிச்சிட்டு வர, என்னாச்சு? அதுவா ராகவி, அவன் என்கிட்ட சாரி கேட்டான், அதோட சரின்னு நான் ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டியா? எதுக்கு? ஏய், எதுக்குடி? உங்களுக்கே தெரியும்ல, ஆரம்பத்துலேருந்து அவன் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்டி. சும்மா இரு ராகவி. இல்ல ராகவி கோவப்பட்டு அழுதால, நான் சாரி சொல்லிட்டேன், அதோட சரின்ட்டா. பதிலுக்கு நாளைக்கு பதில் சொல்றேன் அப்படின்ட்டாடா. இப்பவே சொல்லிட்டா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிற மூடில் இல்லைப்பா. நான் உங்களுக்குலாம் ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நம்ம காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்கல்ல, அதனால எல்லாருக்கும் வெல்கம் டே நடக்க போகுது. நீங்கள் ப்ரோக்ராமில் கலந்துக்கரலாம். நாளைக்கு வந்து என்னென்ன ப்ரோக்ராம்னு சொல்லுவேன், அதில் யார் யார் கலந்துக்கணும் பேர் கொடுத்துக்கோங்க. இருமா, அவசரப்படாதீங்க. இன்னும் நாங்கள்லாம் பேசி முடிவு எடுத்துட்டு தான் அப்புறம் சொல்லுவோம். என்ன இருக்க போது? டான்ஸு மட்டும்தான் இருக்கும். டான்ஸு, சிங்கிங் இந்த மாதிரி எல்லாம் கலந்து தாம்மா வைக்க போகிறாங்க. நீங்கள் வந்து யார் யார் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு முடிவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சு எல்லோரும் பெல் அடித்தோடனே கிளம்பிடலாம்.
பட் நாளைக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஃபீஸுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அதுக்கான காஸ்டியூம் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். ஓகே சார். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். என்ன டான்ஸ் ஆடுவோமா? போத எங்கிட்டு நம்ம ஆடுனா யார் பார்க்க போறா? பொண்ணுங்க ஆடினாலாச்சும் பார்ப்பாங்க. நீ ஏன் இப்படி சொல்லிட்டேன்னா எப்படில? கோவப்படாதல சுவி,